ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் வாரம் சனிக்கிழமை. தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கைவன்மையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கிறார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கிறார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கிறார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாய் இருக்கும். அந்நாள்களில் மக்கள் உங்களை பற்றி இரங்கப்பா இயற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒழிந்தோமே, ஆண்டோடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். வரலாற்றில் எத்தனையோ அரசுகளும் பேரரசுகளும் ஏன் சாம்ராஜ்யங்களும் அழிந்து போனதை நாம் அறிவோம். அவ்வாறு அழிந்து போன சாம்ராஜ்யங்களில் ஒன்று ரோமை பேரரசு. தொடர்ந்து வரும் தியான செய்தியில் அதன் அழிவுக்கான சில காரணங்களை பற்றி சிந்திப்போம். முதலாம் காரணம், செல்வ செழிப்பிற்கான மோகம் அதற்கு சற்று அதிகமாகவே இருந்தது. சாதாரணமாகவே மனிதர்களுக்கு பணத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் ஆசை அதிகம் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அழிவிற்கான இரண்டாவது காரணம். அழிவிற்கான முதல் காரணம் இரண்டாவது காரணமான ஏழை பணக்காரர் என்னும் பாகுபாடுக்கு இட்டு சென்றது. செல்வம் படைத்தவர்கள் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க ஆரம்பித்தனர். ஏழைகள் இன்னும் ஏழைகளாக மாறிக்கொண்டே சென்றனர். அழிவிற்கான மூன்றாவது காரணம், பணம், செல்வம், வசதி வாய்ப்புகள் பெருக பெருக மனிதன் மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்தான். இவ்வுலக ஆசைகளுக்கு தன்னை அடிமையாக்கினான். குறிப்பாக பாலியல் சம்பந்தப்பட்ட தீமைகளுக்கு, போதை பழக்க குடி பழக்கங்களுக்கு, பொழுதுபோக்கு விளையாட்டுகள் என்று சொல்லும் சூதாட்டங்களுக்கு தன்னையே தாரை வார்க்க ஆரம்பித்தான். ரோமை பேரரசின் அழிவுக்கான முந்தைய காலம் பாலியல் தீமைகளாலும் கேளிக்கை விளையாட்டு மோகத்தாலும் நிரம்பியிருந்தது என்று சொல்லப்படுகின்றது. உதாரணத்திற்கு, ரோமையில் இருந்த பொம்பி என்ற நகரம் பாலியல் இன்பத்தின் கோட்டையாக இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இந்த நகரம் கிபி 71 ஏற்பட்ட எரிமலை வெடிப்பில் சிக்கி அழிந்ததாகவும் வரலாறு கூறுகின்றது. விவிலியத்தில் யூத நாட்டு அரசும் இந்த பாதையில் பயணித்து அழிந்து போனதாக விவிலிய வரலாறு நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. யூத நாட்டில் ஏற்பட்ட இப்படிப்பட்ட அழிவை பற்றி தான் இன்றைய முதல் வாசகம் தத்ரூபமாக நமக்கு எடுத்து கூறுகின்றது. செல்வத்தின் மீதுள்ள மோகம் மனிதனை இன்னும் பல தீமைகளுக்கு இட்டு செல்கின்றது என்பது நமக்கு சொல்லி தெரிய வேண்டிய ஒன்று அல்ல. வாழ்வில் வசதிகள் வளர வளர மனிதன் முதலில் தன்னை மறக்கின்றான், தான் தோன்றித்தானமாக வாழ ஆரம்பிக்கின்றான். இரண்டாவதாக தன்னை சுற்றி இருக்கும் இந்த சமூகத்தை மறக்கின்றான். வலிமையற்றவர்கள் மீது வலிமை உள்ளவர்கள் சவாரி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இறுதியாக இறைவனையே மறந்து பணத்தை படைத்தவனுக்கு சமமாக வைத்து வழிபடுகிறான் மனிதன். மேற்குறிப்பிட்ட எல்லா தீமைகளும் நிறைந்த ஒரு சமூகமாக இஸ்ரேல் சமூகம் இருந்தது என்பது ஒரு யதார்த்தம். வடநாடு இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, தென்னாடு யூத நாடாக இருந்தாலும் சரி, இரண்டுமே அண்டை நாடுகளின் தெய்வ வழிபாடு முறைகளுக்கு, அதாவது சிலை வழிபாட்டுக்கு தங்களையே விட்டு கொடுத்தனர். பாலியல் சம்பந்தப்பட்ட தீமைகளுக்கு தங்களையே விற்றனர் என்பதனுடைய பின்னணியில்தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீமையின் பின்னணியை எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகம் 23ஆம் அதிகாரம் அருமையாக படம் பிடித்து காட்டுகின்றது. இப்படிப்பட்ட இஸ்ரேல் மக்களின் பிற தெய்வ வழிபாடு, பாலியல் தீமைகள் போன்றவை தனிமனித ஒழுக்கத்தை மட்டுமல்ல, குடும்பங்களையும் சிதைக்க ஆரம்பித்தன.
கட்டுக்கோப்பாக வாழ்ந்த அந்த மக்களின் சமூகம் ஒரு கட்டுப்பாடற்ற சமூகமாக மாறிவிட்டது. ஆமோஸ் 2:7, எசேக்கியேல் 22:11 ஆகிய பகுதிகள் இதற்கு ஒரு உதாரணம். நமது தனிப்பட்ட வாழ்விலும் சரி அல்லது குடும்ப வாழ்விலும் சரி, அப்படிப்பட்ட பொருளாசை, முறையற்ற பாலுறவுகள், வரைமுறையற்ற சூதாட்டங்கள் ஆகியவை இருந்தன என்றால் நாம் அழிவின் பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்பது அர்த்தம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய இந்த உலகம் மேற்கண்ட எல்லா தீமைகளையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது என்பது நாம் கண்கூடாக பார்க்கின்ற ஒரு உண்மை. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவைகள் அனைத்தும் வாழ்விற்கான வழிகள் அல்ல என்பதை முழுவதுமாக உணர்ந்து அதை பிறருக்கும் எடுத்துரைத்து இறைவன் காண்பிக்கும், அவர் கற்றுக் கொடுக்கும் வழிகளை நமதாக்கிக் கொண்டு அவருக்கு உகந்த சாட்சிகளாக வாழ முயற்சி செய்வோம். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, வாழ்வது நாங்கள் அல்ல, எம்மில் வாழ்வது நீர்தாம் என்கின்ற பவுலடிகளாரின் தத்துவத்தை எமதாக்கிக் கொள்ள எங்களுக்கு வரங்களை தாரும். நீர் எங்களில் வாழுகின்ற பொழுது எல்லாம் நன்மையான பாதையில் செல்லும் என்பதை உணரச் செய்தருளும். அன்பு ஆண்டவரே, எப்பொழுது நாங்கள் எங்கள் தன்னல சுயநல சிந்தனைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோமோ அப்பொழுது மற்றவர்கள் மீது எங்களுடைய அதிகாரத்தை, ஆணவத்தை, பொறாமையை, கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, உம்மை அன்பு செய்யவும் பிறரை அன்பு செய்யவும் எங்களை ஏற்படுத்தினீர். இந்த ஒரு காரியத்தை நாங்கள் முழுவதுமாக புரிந்து அறிந்து செயல்படுத்துகின்ற வரத்தை எங்களுக்கு நிறைவாக தாரும். பாவம் செய்வதனால் நாங்கள் அழிந்து விடுவோம் என்ற எண்ணம் எங்களிலே ஆழ பதியச் செய்திரலும். உமது விசுவாசத்தில், உமது நம்பிக்கையில், உமது புனிதத்தில், உமது ஆன்மீகத்தில் வளருகின்ற பொழுது எங்களுக்கு வாழ்வு என்பதை உணரச் செய்தருளும். இன்பங்கள் தரும் பாதை அழிவுக்கும், தியாகங்கள் தரும் பாதை மீட்பிற்கும் எங்களை இட்டு செல்லும் என்பதை ஆழமாக உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள்வரங்களை தாரும். இன்று இந்த ஊடகத்தை கண்டு இந்த ஊடகத்தோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், குடும்பத்தையும், அவருடைய தேவைகளையும், எண்ணங்களையும், கனவுகளையும், மன்றாட்டுக்களையும் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்து முழுவதுமாக முழுமையை நோக்கி வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.